ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மரவள்ளிக்கிழங்கு சிப்ஸ் எப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இது வந்து நம்ம வீட்டு தோட்டத்தில் பக்கத்தில் விளைஞ்சது. அது வந்து நான் வந்து நல்லா தோல்லாம் சீவி அதை கட் பண்ணி பார்க்கல அதில் வந்து பாதி இது சரியில்லாமல் இருந்துச்சு. அதனால் நான் இருக்கிறத வச்சு மட்டும் பண்ணுவோம் அப்படி சொல்லிட்டு பண்ணேன். ஆனால் எனக்கு இதுதான் ஃபஸ்ட் டைம்ன்றதுனால எனக்கு தெரியவே கிடையாது. நடுவை ஒரு நார் மாதிரி இருக்குது. அதை எடுத்துகிட்டு தான் சீக்கணுமா இல்லை சீச்சிட்டு எடுக்கணுமான்னு எனக்கு தெரியவே இல்லை. நான் கட் பண்ணியெல்லாம் முடிஞ்ச அளவு எடுத்தேன். அடுத்து சீச்சிட்டே இருக்கல ஊட வரையில் எடுத்தேன். இந்த மாதிரி நல்லா சீச்சு முடிச்சாச்சு. அந்த தோல்லாம் சீவையிலே எனக்கு இது நல்லா வருமா வராதான்னு கூட தெரியல, ஒரு டவுட்லேயே தான் பண்ணேன். ஆனால் அது சீச்சோன்னே நல்லா வந்துச்சு பார்த்தீங்களா, எனக்கு அப்போ தான் ஒரு நிம்மதியாகவே இருந்துச்சு. ஓ, இது நல்லா வரும் இனிமே அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்ததான் நல்லா எண்ணெயை காய வச்சு நல்லா எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் அடுப்பை ஸ்லோவாக வச்சுட்டு நான் அடுத்து எல்லாத்தையும் எடுத்து போட்டு நல்லா பொரிக்க ஆரம்பித்தேன். அது நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் எடுத்துட்டு இருக்கிற எல்லாத்தையுமே அது மாதிரி போட்டு பொரித்து எடுத்துட்டேன். ஆனால் என்ன, மரவள்ளிக்கிழங்கு செய்கிறதுக்கு கொஞ்சம் பொறுமை அதிகமாக தேவைப்படும். நம்ம வந்து ஃபஸ்ட்டு பண்ணையில் என்னடா ரொம்ப கருகிருச்சே அப்படின்னு சொல்லி தோணும். அதுக்கப்புறம் பண்ணையில் சீக்கிரமே எடுத்துட்டோமோ அப்படின்னு தோணும். ஆனால் இதுதான் கரெக்டானது அப்படின்றது எனக்கு சாப்பிட்டதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது. சில பேர் வந்து எண்ணெயிலே ஊற்றுவாங்க, உப்பு மஞ்சத்தூள் அந்த மாதிரி. இதுக்கு வந்து அப்படி தேவையில்லை. ஏன்னா மரவள்ளிக்கிழங்கு அப்படியே சாப்பிட்டா கூட நல்லா தான் இருக்குது. இல்லை நம்ம தேவை அப்படின்னா உப்பு மிளகாத்தூள் போட்டுக்கலாம், இல்லை அப்படின்னா அப்படியே சாப்பிட்லாம். அந்தளவுக்கு டேஸ்ட்டாக தான் இருந்துச்சு. நான் கருகிடுச்சோன்னு நினச்சேன், ஆனால் இதுதான் உண்மையான டேஸ்ட்டு. இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு நீங்களே எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். இல்லை உங்களுக்கு செஞ்சு பார்த்துட்டு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது சரியாக தப்பெல்லாம் தெரியலை, ஆனால் சாப்பிடல செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. நல்லா மொறு மொறுன்னு கிறிஸ்பியாக. இதில் ஒரு முக்கியமான விஷயம் நம்ம ஃபாலோ பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, இதை பொரித்து எடுத்ததுக்கப்புறம் நல்லா ஆற வச்சிடணும். நல்லா ஆறுனதுக்கப்புறமா நம்ம வந்து நமக்கு தேவையான அளவு கொஞ்சமாக மிளகாத்தூள் உப்பு போட்டு பிரட்டி வச்சுக்கலாம். நான் கொஞ்சோண்டு உப்பு மிளகாத்தூள் போட்டு பிரட்டினேன். அதுக்கப்புறம் கொஞ்சத்தில் வந்து நான் பிரட்டலை. ஏன் அப்படின்னா, நான் எங்கள் மாமா கொடுத்து விட்ற மாதிரி இருந்தது. அதனால் அதை பிரட்டாமல் நல்லா எடுத்து வச்சுட்டேன். இந்த மாதிரி நல்லா பண்ணிவிட்டு பண்ணதே கம்மி தான். அதை 2ஆக பிரித்து இந்த மாதிரி செஞ்சுட்டு அதை நல்லா ஆற வச்சு பாக்ஸில் அடைச்சி வச்சுருந்தோம் அப்படின்னா அது ஒரு வாரம் ஆனாலும் சூப்பராக அதே கிறிஸ்பியாக சூப்பராக இருக்குது. இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். டாட்டா.